அண்ட் ஃபேமிலி அன்றைக்கி இந்த கூட போட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அடி போட்டதை காமிச்சு, இங்கே போட்டது, இந்த ஜாயின் பண்ணது காமிக்கல. எப்படி ஒரு கலர் ஒயர்லேருந்து அடுத்த கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. கூட எடுக்க டைம் இல்லை, டெய்லி ஏதாவது ஒரு வேலை, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, அதான் அதை போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த கலர் சந்தன கலர் ஒயரு திரும்ப 10வது பூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது வரையும் போதும். அதனால் நான் அடுத்த கலர் மாற்ற போகிறேன். கொஞ்சம் இந்த சொருகிறதுக்காக விட்டுக்கோங்க, விட்டு நறுக்கிடுங்க. அடுத்து நான் இந்த கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இந்த கலர் ஒயர் ஜாயின் பண்ணுமா, அப்போ இப்படி வச்சுக்கோங்க. இந்த பின்னிட்டு வந்த ஒயர் வெளியே, புதுசாக பின்ன போகிற ஒயர் உள்ளே வச்சு இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த பூக்கு இப்படி லூப் போட்டுக்கோங்க. இப்படி இந்த லூப் போட்டுக்கோங்க. அடுத்து இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அந்த கலர் ரெண்டும் கரெக்டாக வர வரையும் பாருங்கள். இதுவும் இதில் போயிடணுங்க. ஒரு 2 பூக்கு நீங்கள் இப்படி கொடுத்து இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதுக்காக தான் அடுத்த ஒயர் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. அடுத்து இன்னும் ஒன்று போட்டுடலாம். இதுவுமே கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் டைட்டாக இருக்குங்களா. அடுத்து இன்னொரு பூக்கு கூட நான் விட்டுருக்க ஒயர் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அந்த ஒயர் பண்ணிகிட்டே போயிடலாம். போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த லூப் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது கடைசி இல்லைங்களா, கடைசியாக சுரவு போகிறது கொஞ்சம் அப்படி தாங்க சிக்கலாக வரும். கொஞ்சம் கையை டைட்டாக பொறுமையாக வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கே மட்டும் இங்கே அடியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுத்து சுருக முடியும். பாருங்கள் புரியும். பாருங்கள் அடியில் பார்த்துக்கோங்க. இப்படி வருதுங்களா. இப்போது இதை தள்ளி நம்ம சொல்லுவோம். சந்தன கலர் ஒயரை டைட் பண்ணிக்கணும். இது இதோட விட்டுறக்கூடாது, இதுக்குள்ளே சொருகணும். அதாவது இது கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டைட்டாக இழுத்து இப்படி சொருகிக்கோங்க. ஓகேங்களா, வந்துருச்சுங்களா. அடுத்து உள்ளுக்கு மட்டும்தான் வரும், வெளியில் வராது. கொஞ்சம் நல்லா டைட் போட்டுக்கோங்க, டைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து ஒரு பூக்கு கொஞ்சோண்டு வரும். பாருங்கள். அடுத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மொபைல் கீழே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இது தானே விட்டுருந்தேன், இதோடு போட்டுக்கலாம். பாருங்கள், மொபைல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, நானே ஸ்டாண்ட் மாதிரி எதுலையாவது வச்சுட்டு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மானிட்டைஸ் ஆகி ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சுன்னா அப்போ ஏதாவது வீடியோ ஸ்டாண்டு மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், அது நடக்கும்போது தானே நடக்கும். தெரியும், அடுத்த பூ போகும்போது உள்ள போயிடுற மாதிரி போட்டிருக்கோம். இப்படி ரவுண்டு கொசுறு இருக்குன்னா இது நறுக்கிக்கலாம். இது ஒன்றும் தெரியாது, வெளியே ஒன்றும் தெரியாது. அடுத்த பூ நம்ம எப்படி போட்டுக்கலாம்.
இந்த கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து இந்த கலரை கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். எதுவும் தெரியாது. இங்கே எனக்கு கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா இங்கேயே கூட நறுக்கிக்கலாங்க. இதில் வெளியே வருதுல்ல, அது நறுக்கணும் கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கும்ட்டு இப்படி வருது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதிலே கவனமாக பார்க்கறதான தாங்க அப்படி இருக்குது. போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. இப்போ பாருங்கள், நான் இங்கே சொல்லியிருக்கேன், அது எதுவும் தெரியுதா பாருங்கள். இதோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ளூ லைனை மாற்றி அடுத்து சந்தன கலருக்கு வந்திருக்கு. எதுவும் தெரியல பாருங்களா. அது மாதிரி லைன் ஏறும்போது சரியாயிடும். இந்த ப்ளூ லைனை மாற்றி சந்தன கலருக்கு வந்திருக்கும் பாருங்கள். லைன் ஏறும்போது சரியாயிடும், ஒன்றும் தெரியாது. சரிங்களா, லைன் ஏறும்போது ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் மாட்டுக்கு தொடர்ந்து பின்னிக்கலாம். அடுத்த கலர் ஒயர் வச்சு தொடர்ந்து நீங்கள் மாட்டுக்கு பின்னிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.